மக்களே, இன்று நாம் திருக்குறள் 29 பார்க்கிறோம். இந்த குறள் அறத்துப்பால் பகுதியில் உள்ள நீத்தார் பெருமை அதிகாரத்தை சார்ந்தது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுழி, கணமேயும் காத்தல் அரிது. இந்த குறள் கோபத்தை கட்டுப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை மிகவும் ஆழமாக விளக்குகிறது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுழி என்றால் என்ன? நல்ல குணங்களை பெற்று உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமும் நல்ல எண்ணங்களும் நிறைந்திருக்கும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களுக்கு கூட கோபம் வந்துவிட்டால் அதை ஒரு கணம் கூட கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். நீங்கள் யோசித்து பாருங்கள், கோபம் வந்தால் என்ன நடக்கும்? நாம் யோசிக்காமல் பேசிவிடுவோம், தவறான முடிவுகளை எடுப்போம், பிறரை காயப்படுத்துவோம். அதனால்தான் கோபம் என்பது மிகவும் ஆபத்தான உணர்வு. இந்த குறளின் மூலம் திருவள்ளுவர் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டால் நம் உயர்வு ஒரு கணத்தில் பாதிக்கப்படலாம். அதனால் கோபம் வரும் நேரத்தில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தித்து பேச வேண்டும். அவசரமாக செயல்படக்கூடாது. இதன் ஆழமான பொருள் என்னவென்றால், உண்மையான ஒழுக்கம் என்பது நல்ல குணங்கள் வைத்திருப்பது மட்டுமல்ல, கோபத்தை கட்டுப்படுத்துவதிலும் உள்ளது. ஆகையால் நாமும் நம் வாழ்க்கையில் கோபத்தை அடக்கி அமைதியுடன் வாழ முயற்சி செய்ய வேண்டும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுழி, கணமேயும் காத்தல் அரிது. அடுத்த திருக்குறளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.